விக்ரமாதித்தன் வேதாளம் அத்தியாயம் 8. நண்பர்களே, உறவுகளே, பெரியோர்களே, குழந்தைகளே, எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். இன்றும் ஒரு புதிர் நிறைந்த சிந்திக்க வைக்கும் கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். குழந்தைகளே, பெரியவர்களே, எல்லோரும் தயாரா? சரி, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என் குரல் வழியாக ஒரு மாயமான உலகத்துக்குள், ஒரு புதிரும் ஒரு பாடமும் நிறைந்த இரவுக்குள் உங்களை அழைத்துச் செல்கிறேன். ராஜா விக்ரமாதித்தன் சுடுகாட்டின் இருளுக்குள் மீண்டும் நடந்தார். அவருடைய மனம் சோர்வடையவில்லை. நான் சொன்ன கடமையை நிறைவேற்றணும் என்று உறுதியோடு மூச்சு வீசும் ஒவ்வொரு தடவையும் காற்றில் மரணத்தின் நிழல். அந்த பழைய புளிய மரம், அதன் கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த பிணம், அது அசைந்தது சலசலப்பாக. அதில் உயிர் இருப்பது போல. விக்ரமாதித்தன் யோசிக்காமலே ஏறி அந்த பிணத்தை பிடித்தார். உடனே அது உயிர் பெற்று வேதாளமாக மாறியது. வேதாளம் சிரித்து சொன்னது, மன்னா, நீ இன்னும் களைப்படையலையா? அதே நிபந்தனை. நான் ஒரு கதை சொல்றேன். நீ பேசக்கூடாது. ஆனா உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லாம இருந்தா உன் தலை வெடிச்சிடும். அந்த சிரிப்பு இரவின் இருளை வெட்டியது. ராஜா அமைதியாக இருந்தார். வேதாளம் ஆரம்பித்தது தனது கதை. ஒரு காலத்துல ஒரு அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டில் கல்வி, கலை, அறிவு இவைதான் உயர்ந்தது. அறிவில்லாதவன் எவரும் இல்லை. அங்குள்ள ஒவ்வொருவரும் தங்கள் புத்திசாலித்தனத்தில் பெருமை கொண்டவர்கள். அந்த நாட்டில் 3 இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் சிறுவயதிலிருந்தே வேதம், யந்திரம், மந்திரம், தந்திரம் அனைத்தையும் கற்றவர்கள். அவர்களோட அறிவு எவராலும் எட்ட முடியாதது. ஆனால் அவர்களிடம் ஒரு குறை இருந்தது. அது என்ன தெரியுமா? அவர்கள் அறிவு பெற்றிருந்தாலும் விவேகம் அவர்களிடம் இல்லை. அறிவு எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்களுக்குள் ஒரு பெருமை, நம்ம மாதிரி கற்றவர்கள் யாரும் இல்லை. அந்த பெருமைதான் அவர்களின் அழிவுக்கான விதையாயிற்று. ஒரு நாள் அவர்கள் தங்கள் அறிவை உலகத்துக்கு காட்ட முடிவு செய்தார்கள். நாம் ஏதாவது அற்புதம் செய்யணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் காடு நோக்கி பயணம் தொடங்கினர். பயணத்தின் வழியில் மரங்கள் உயர்ந்தன, காற்று கத்தினது, பறவைகள் கூவின. சூரியன் மேகங்களுக்குள் மறைந்தான். அந்த மூவரும் பெருமையுடன் நடந்தார்கள். மனதில் ஒரே எண்ணம், நம்ம அறிவு உலகம் வியக்கணும். அவர்கள் காட்டின் நடுவில் சென்றபோது ஒரு சத்தம். மண்ணில் ஏதோ ஒளிந்தது போல அவர்கள் பார்த்தார்கள். அது ஒரு விலங்கின் எலும்புகள். எலும்புகள் பரவியிருந்தன, சிதறி வெண்மையாக. அது எந்த விலங்கின் எலும்பு என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அதன் அளவு பெரியது. அவர்கள் மூவரும் அதனை பார்த்து வியந்தனர். முதல் அறிஞன் தன்னம்பிக்கையுடன் நின்றான். நான் இதை எலும்புகளோடு மீண்டும் இணைக்க முடியும் என்று நினைத்தான். அவன் தன் மந்திரங்களைச் சொல்லி எலும்புகளை ஒன்றோடொன்று இணைத்தான். எலும்புகள் ஒலித்தன, சுழன்றன, ஒரே வடிவம் எடுத்தன. இப்போது அது ஒரு முழுமையான எலும்புக்கூடு. அவன் மகிழ்ந்தான். இது எனது திறமை. அடுத்து 2வது அறிஞன் முன்வந்தான். அவன் சொன்னான், நான் இதற்கு தோல், இறைச்சி, முடி எல்லாம் கொடுக்க முடியும். அவன் தன் மந்திரத்தை உச்சரித்தான். அந்த எலும்புகள் திடீரென மாற ஆரம்பித்தது. தோல் வளர்ந்தது, இறைச்சி சேர்ந்தது, முடி வளர்ந்தது. இப்போது அது ஒரு வலிமையான விலங்கின் உடல் போல தோன்றியது. அது மெதுவாக உருவெடுத்து ஒரு சிங்கம் போல காட்சியளித்தது. 3வது அறிஞன் உற்சாகத்தில் திளைத்தான். இது உயிரற்ற உடல்தான். நான் இதற்கு உயிர் கொடுக்கப் போகிறேன். அவன் தன் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான். மற்ற இருவர் தடுக்க நினைக்கவில்லை. அவர்களின் மனம் அகந்தையால் மூடியிருந்தது. அவன் மந்திரம் சொல்லியதும் அந்த உடல் திடீரென நடுங்கியது. கண்கள் திறந்தன. பெரிய சத்தத்துடன் ஒரு குரல் முழங்கியது. சிங்கம் உயிர் பெற்று எழுந்தது. அது அவர்களை பார்த்தது. ஒரு கணத்தில் மூவரையும் தாக்கி சாப்பிட்டது. அவர்கள் கற்ற கல்வி, பெருமை, அறிவு அனைத்தும் அந்த நொடியிலே சாம்பலானது. வேதாளம் சிரித்தது. அந்த சிரிப்பு இப்போது நகைச்சுவையல்ல, கேலி கலந்தது.
மன்னா என்று அது சொல்வது போல. இப்போ சொல்லு, இந்த மூவரில யார் முட்டாள்? அந்த கேள்வி வானத்தில் ஒலித்தது. விக்ரமாதித்தன் அமைதியாக நடந்தார். அவரின் மனதில் யோசனை ஆரம்பித்தது. முதல் அறிஞன் எலும்புகளை இணைத்தான். அது எந்த விலங்கு என்று தெரியாமல் அவன் வெறும் அறிவை பயன்படுத்தினான். அவன் முட்டாள் அல்ல. இரண்டாவது, உடலையும் தோலையும் கொடுத்தான். அவன் இன்னும் உயிர் கொடுக்கவில்லை. அவனும் முட்டாள் அல்ல. ஆனால் மூன்றாவது, அவன் இதை சிங்கம் என்று பார்த்தான். இது ஆபத்தான விலங்கு என்று தெரிந்தும் அவனது பெருமை அவனை கண்மூடியாக்கியது. அவன் உயிர் கொடுத்தான். அவன்தான் உண்மையான முட்டாள். விக்ரமாதித்தன் அந்த வார்த்தையை மனதிலே சொன்னதும் வேதாளம் சிரித்து சொன்னது, மன்னா, நீ பேசக்கூடாது என்று சொன்னேன். ஆனா நீ பேசிட்ட. அப்போ மின்னல் வேகத்தால் மரத்தை நோக்கி பறந்து போனான். ராஜா, விக்ரமாதித்தன் சோர்வடையவில்லை. அவர் மீண்டும் மரத்தை நோக்கி நடந்தார். ஒவ்வொரு முறையும் வேதாளம் பறந்து போனாலும் ராஜா தன் கடமையை விடவில்லை. இதுதான் ராஜாவின் உறுதி, தைரியம். நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா? அறிவு இருந்தால் போதாது. அதை எங்கே பயன்படுத்தணும் என்று தெரிந்தால்தான் அது ஞானமாகும். அறிவில்லாதவன் தவறுகள் செய்கிறான். ஆனால் விவேகம் இல்லாத அறிவாளி தன்னைத்தான் அழிக்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ்.